வேதம் சொல்லுகிறது, பிலேயாம் பணமூட்டையை பார்த்தோன்னு மனசு மாறிட்டான். சரி, இஸ்ரவேலர்களை சபிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா இந்த பணமூட்டைய பார்த்தாதான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைங்க விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான், சபிக்கவே முடியலப்பா அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, காசு வேணா அதிகமா தர்றோம், தேவனுடைய ஜனங்களை சபிங்க அப்படின்னு கேக்குறானுங்க. கடைசியில என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். பிலேயாம் கிளம்பி போனாரு, இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாச்சும் சபிக்கணும்னு கிளம்பி போனாரு. போற வழியில 3 தடவை தடுக்கப்பட்டாரு. கழுதையின் மூலமா ஆண்டவர் அவனுக்கு புத்தி சொல்லியும் அதை கேட்காம போய் தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு நின்னா. சபிக்கிறதுக்கு போன இடத்துல வாயை திறந்தா சாபம் வர்றதுக்கு பதிலா என்ன வந்தது? ஆசீர்வாதம் வந்தது. முடியலப்பா, இடத்தை மாத்துங்க அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல இருந்தா என்னோட பவர் சரியா ஒர்க் ஆகல, வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னான். அவங்களும் கேட்டு மாத்துனாங்க. விதவிதமான காரியங்களை பலி செலுத்தினான். அவன் எவ்வளவு பலி செலுத்தினாலும் பிலேயாம் வாயிலிருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா ஒரு சாப வார்த்தை கூட வரல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அனுமதி தரல. ஹல்லேலூயா. அவன் பேசுற வார்த்தை எல்லாமே பாலாக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. தேவன் ஒவ்வொரு சாபத்தையும் தம்முடைய ஜனங்களின் நிமித்தம் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். இதுதான் தேவனுடைய வல்லமை. இதுதான் உங்களை குறித்த தேவ திட்டம். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு, உங்களை வேதனைப்படுத்தணும்னு, உங்களை தர குறைவா பேசணும்னு, உங்களை சபிக்கணும்னு, உங்களுக்கு வேலையே தெரியாது, நீங்க வேலைக்கே ஆக மாட்டீங்கன்னு சொல்லி, உன் பிறப்பே அந்த மாதிரிதான், உன் வாழ்க்கையே அந்த மாதிரிதான், உன் ஜாதியே அந்த மாதிரிதான், உன் குலமே அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லி ஜனங்க எத்தனை பேர் உங்களை வேதனைப்படுத்தினாலும் ஆண்டவர் அதுக்கு நடுவுல ஒரு ஃபில்டர் வச்சிருக்கிறாரு. அந்த ஃபில்டரோட மகத்துவம் என்ன தெரியுமா? உள்ள வர்ற ஒவ்வொரு சாபமும் வெளியே வரும்போது என்னவாகும்? ஆசீர்வாதமா மாறிடும். ஹல்லேலூயா.